உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 570 மீட்டர் நீளமான வீதியை புனரமைக்க 76 நாட்கள். மாமியாரை கொடூரமாக தாக்கிய மருமகன், பிரதேச சபை உறுப்பினர் கைது. அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல், வெளிக்கான பரபரப்பு காணொளி. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் விரைவில். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சுமார் 500 மீட்டர் வீதியினை புனரமைக்க 76 நாட்களுக்கு மேல் சென்றதாகவும், ஒப்பந்தக்காரரின் பொறுப்பற்ற செயல் தொடர்பிலும் அதிகாரிகளின் பாராமுகம் தொடர்பிலும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தெல்லிப்பிள்ளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சானா ஸ்ரீ பவானந்தராசா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியம் குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான 43 வீதிகள் கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பிரதேச செயலகம் ஊடாக நிதி விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலகத்தின் நேரடி கண்காணிப்பில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் மாங்கொல்லை வீதியானது 570 மீட்டர் நீளமும் 3.90 மீட்டர் அகலமும் கொண்ட வீதியாகும். அதன் புனரமைப்பு பணியினை சிவா கட்டடத்தார் ஒப்பந்த அடிப்படையில் வீதி புனரமைப்பு பணிகளுக்கான வேலையினை பெற்றனர். வீதியின் புனரமைப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் வேலையை ஆரம்பிக்காது காலம் தாழ்த்தி வந்த ஒப்பந்தக்காரர் வீதியின் புனரமைப்பு பணிகளை முடித்து வீதியின் இருமரங்கிலும் மண்ணிட்டு வேலையை பூர்த்தி செய்தது. கடந்த 13ஆம் தேதியே இதன் அடிப்படையில் 570 மீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க ஒப்பந்தக்காரருக்கு 76 நாட்கள் தேவைப்பட்டன என்றும் அவர் கூறினார். குறித்த வீதியின் புனரமைப்புக்கு 76 நாட்கள் எடுத்திருந்த நிலையிலும் வீதியின் புனரமைப்பில் திருப்தி இல்லை என்று அயலவர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற தெல்லிப்பிள்ளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியம் வீதி புனரமைப்பு தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது மனைவி மற்றும் அவரது தாயார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கெலன்பின்தனுபவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் முறைகேடு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேற்படி பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன்பின்தனுபவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தக நபரான பிரதேச சபை உறுப்பினரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளி குழு ஒன்று பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஆளில்லா விமானங்கள் பறப்பதை காட்டும் ஒரு நிமிட காணொலியை வெளியிட்டுள்ளது. அந்த காணொலியில் அமெரிக்காவின் பாக்தாத் தூதரக ஆதரவு மையம் அமைந்துள்ள வளாகத்தின் மீது ஒரு ஆளில்லா விமானம் தாழ்வாக பறந்து பின்னர் ஒரு ரேடார் அமைப்பை நெருங்கி அதை தாக்கி வெடிப்பை ஏற்படுத்துவது காணப்படுகிறது. செயற்கைக்கோள் படங்களில் தாக்குதல் நடந்த அதே இடத்தில் ஒரே ரேடார் அமைப்பை காண முடிகிறது. சில கணங்களுக்கு பிறகு இரண்டாவது ஆளில்லா விமானம் அந்த தளத்தின் குறுக்கே பறந்து ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை நெருங்குகிறது. ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டதா என்பது தெளிவாக தெரிவதற்கு முன்பே காணொளி துண்டிக்கப்படுகிறது. அந்த காணொளி மார்ச் 23 அன்று எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது எப்போது பதிவு செய்யப்பட்டது என்று துல்லியமாக சரிபார்க்க முடியவில்லை. அந்த காணொளி குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அமெரிக்க மத்திய கட்டளை மையத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் இது சமீபத்திய தாக்குதலாகும். ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் ஈராக்கிய தலைநகரில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் பல ஆளில்லா விமானங்கள் தாக்கிய அமெரிக்க தூதரகமும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கான இடம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச அணுசக்தி முகாமையின் தலைவர் ரபீல் ஹெரோசியை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. அவரது கூற்றுப்படி இரு தரப்பினருக்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நடைபெறலாம். நிகழ்ச்சி நிரல் அணுசக்தியுடன் மட்டும் நின்றுவிடாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை ஏவுகணை திட்டம், ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஆகியவையும் விவாத பொருட்களாக இருக்கும் என்று கெரோசி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மார்ச் 23 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்
தெஹ்ரானுடன் ஆழமான மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அறிவித்ததையும் இது தொடர்பாக ஹார்மோஸ் நீரிணை மீதான முற்றுகைக்கான காலக்கெடுவை அவர் நீடித்ததையும் நினைவு கூறலாம். இதற்கு முன்னர் தனது இறுதி எச்சரிக்கைக்கு இணங்கவில்லை என்றால் ஈரானின் எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். இருப்பினும் வாஷிங்டனுடன் இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெஹ்ரான் மறுத்தது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கை தொடங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதும் அந்நாடு அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதுமே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்று வாஷிங்டன் கூறியது. கிடைத்த தகவல்களின்படி ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் 3 அணுசக்தி நிலையங்களை அகற்ற வேண்டும் என்றும் அமெரிக்கா கோருகிறது. இருப்பினும் பல ஆண்டுகளாக யுரேனியத்தை செறிவூட்டும் தனது உரிமையை தக்கவைத்து வருவதாகவும் சமீபத்திய தாக்குதல்களின் போது அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் ஈரான் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் 570 மீட்டர் நீளமான வீதியை புனரமைக்க 76 நாட்கள். மாமியாரை கொடூரமாக தாக்கிய மருமகன் பிரதேச சபை உறுப்பினர் கைது. அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல், வெளிக்கான பரபரப்பு காணொளி. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் விரைவில். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.